நம் முன்னோர்கள் பல ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் திடகாத்திரமா வாழ்ந்ததற்கான முக்கிய காரணமே வயிறு சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவங்க இல்லாமல் இருந்தது தான் காரணம். அதாவது உடலை வளர்க்க குடலை கழுவ என்பார்கள் நம் முன்னோர்கள். அதனால்தான் எந்த நோய் நொடி இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல சிகிச்சை ஆரம்பிக்கும் போது வயிறு பகுதியிலிருந்து ஆரம்பித்தாங்க. நாம் உண்ணும் உணவு நல்ல ஜீரணமாகி அதனுடைய சத்துக்கள் இரத்தத்திலும் அதனுடைய கழிவுகள் மலத்திலும் சேரும். அப்படி சேருகின்ற அந்த கழிவுகள் சரியாக வெளியேறாமல் போனால் உடல் நோய்கள் உருவாகும். உதாரணமாக மலச்சிக்கல், கேஸ், அசிடிட்டி, வயிறு சம்மந்தமான பல பிரச்சனைகள், வயிறு உப்புசமாகிறது, படுத்தா தூக்கம் வர்றதில்லை, பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். பைல்ஸில் பல விதம் இருக்குது. ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம் வயிற்றில் உள்ள கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னா இன்றைய மருத்துவ உலகம் கேன்சர் வரும்னு கூட சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ நோய்கள், எவ்வளவோ மருந்துகள் அதுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கட் ரக்ஷா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? இன்னைக்கு 10ல் 8 பேருக்கு ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு முழு நிவாரணமாக, ஒரு முழு தீர்வாக நாம் கொண்டு வந்திருக்க மருந்து தான் கட் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து.